போதும்டா சாமி, இதுக்கு மேல போதும், பொறுத்தது போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. சாக் ஓவன் காயில் நவ். இப்பவே ஓவன் காயில சாக் பண்ணுங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. 13th பிளேஸ் ஈஸ்ட் பெங்கால் டீம் ஹோம்ல உங்க செகண்ட் சீசன்ல கூட உங்களால அடிக்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன டாஷுக்கு கோச்சா இருக்க அந்த டீமுக்கு? என்ன டாஷுக்கு நீ கோச்சா இருக்க? 13th பிளேஸ் ஈஸ்ட் பெங்காலோ உங்களால ஹோம்ல கூட உங்களால டாமினேட் பண்ண முடியலன்னா உனக்கு என்னத்துக்கு கோச்சிங் பேச்சஸ்? என்ன சத்தியமா சொல்றேன், சொம்பு தூக்கினது போதுங்க. லைக் வந்து இட்ஸ் டைம் வி ஆக்சுவலி செட் த ட்ரூத். நான் வந்து பஞ்சாப் தோத்ததுக்கு ஃப்ராட் வாட்சன் போட்டதுக்கே நிறைய பேர் கிடைக்க வரானுங்க. இன்னைக்கு அத்தனை பேர் திரும்ப வந்து ஒரு வேளை நம்ம வந்து ஓவரா இது போட்டோமோ ஓவன் கோயிலை பத்தி அப்படின்னு. பிகாஸ் வி கேன் கிளியர்லி சி வந்து இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு. ஐ மீன் ஐ டோன்ட் எல்லாம் சொல்லுவாங்க வந்து ஐ டோன்ட் ஃபீல் லைக் யூ ஹேவ் டு ஃபீல் சிம்பதி ஃபார் ஹிம், ஐ டோன்ட் லைக் ஹிம் டு see sacked அப்படின்னு. ஐ வாண்ட் டு see him sacked பிகாஸ் வந்து தன்னோட அவ்வளோ திமிரு, அவ்வளோ ஸ்டபர்னஸ், அவ்வளோ ஈகோ, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து உன்னுடைய கோச்சா இருந்து உன்னோட கிளப்பை வந்து அவ்வளோ கேவலமா ஆட வச்சு உன்னை ரிசல்ட் வர வைக்க முடியலன்னா யூ ஷுட் நாட் ஃபீல் எனி சிம்பத்தி ஃபார் ஹிம் வாட்ஸ் எவர். அதுதான் உண்மை. ஓன் காலுக்கு எனக்கு எந்த சிம்பத்தியும் இல்லை. இஃப் ஹி கெட்ஸ் சாக்ட் இட்ஸ் ஹிஸ் ஓன் டூயிங். அவர் கேட்ட பிளேயர்ஸ் தான் அவர் கிடைச்சிருக்கு. யாருமே அவர் வந்து எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சில வந்த கோச்சஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்கவுட்டிங் அவங்கெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவங்களாம் ஒரு டீம் கொண்டு வந்து இந்த கோச் வந்து இவங்களை வச்சு நீ மேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. that coach வந்து might have a say in one or two players, but அதுக்கு மேல பெருசா எதுவும் கிடையாது. பட் ஓன் கால் கேஸ் அப்படி இல்லை. யாருமே ஓன் கால் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஓன் கால் தான் பேசிக்கலி எவ்ரிதிங். ஈகோ ட்ரிப் இருக்கு ஓன் கால்கிட்ட. எனக்கு அது புரியவே இல்லை. என்னத்த கில்லிஸ்ட் என்ன ஈகோ ட்ரிப் உனக்கு? ஒரு வாட்டி ஃபைனல்ஸ் போன, ஒரு வாட்டி பிளே ஆஃப் போன சென்னை எஃப்சியோட, யூ நாட் ஒன் இன் எய்தர். ஸோ என்ன அப்படின்னு பெரிய ஈகோ ட்ரிப் உனக்கு? போன வருஷம் இஃப் யூ ஆக்சுவலி டீப் இட், if you actually going to உத்து பார்த்தோம் பிளே ஆஃப் போன 6th முடிச்சு அது வேற விஷயம். பட் we actually deep it we haven't improved from the season before. ஓகே 8th இருந்து 6th போனோம், பட் அதே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 20 இத்தனைக்கும் அதுக்கு முந்தின சீசன் வந்து 27 கேம்ஸ் 27 பாயிண்ட்ஸ் இன் 20 கேம்ஸ். ஓன் கால் டு 27 பாயிண்ட்ஸ் இன் 22 கேம்ஸ். நமக்கு சுத்தி இருக்கிறவங்க யாருமே பாதி கேம் ஜெயிக்கல. நமக்கு ஏதோ வந்து உதவி வச்சானுங்க. ஏன்னா பிளேயிங் ஸ்டைல் ஒன்றும் கிடையாது, ஒரு கேம் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, டாக்டிக்ஸ் எதுவுமே கிடையாது. எப்படியோ வந்து நாம வந்து பிளே ஆஃப் போயிட்டோம். இந்த வாட்டி ஸ்குவாடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அவ்வளோ நல்ல பிளேயர்ஸை கூட்டு வந்து நல்ல பிளேயர்ஸ் யூஸ் பண்ண வக்கில்லாம கேவலமான பர்ஃபார்மன்ஸ் வீக் இன் வீக் அவுட். நான் இன்னைக்கு காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு ஸ்ட்ரீம் பண்ணேங்க மேட்ச் பார்க்கறதுக்கு. 5 மணிக்கு எந்திரிச்சேன் நான் இந்த கேம் வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு. எதுக்கு? to see a Chennai team do the same thing again and again, மறுபடியும் அதே தப்பு பண்ணி வேற ரிசல்ட் எதிர்பார்க்கறதுங்கிறது. நான் என்ன நினைச்சேன்னா, சரி கேரளா மோகன் பகான் கூட கேவலமா விளையாடினதுக்கு அப்புறமா வச்சு திருந்துவானுங்கன்னு நினைச்சேன் நான். அட்லீஸ்ட் இந்த ஈஸ்ட் பெங்கால் ஹைதராபாத் மேட்ச் ஹோம் மேட்சஸ் நம்ம வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுப்போம்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் வந்து ஈஸ்ட் பெங்கால் கூட நம்ம ஹோம்ல ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ கேரண்டி கிடையாது அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்தாலே வாழ வைக்கும் சென்னைங்கிறது சும்மா சொல்ல மாட்டாங்க. ஈஸ்ட் பெங்காலுக்கு இந்த சீசன் அவே வின்னே இல்ல, இந்த அவே வின்னு. ஈஸ்ட் பெங்காலுக்கு இந்த சீசன் கிளீன் ஷீட்டே இல்ல. இஃப் நாட் மிஸ்டேக்கன் இந்த சீசன் கிளீன் ஷீட்டே இல்ல. இந்த கிளீன் ஷீட் வச்சுக்கோ. ஜாக்சன் சிங் இது வரைக்கும் கோல் வச்சிருக்கானா ஈஸ்ட் பெங்காலுக்கோ கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கோ? இந்த வச்சுக்கோ கோல். லிட்டரலிங்க அவ்வளோ லைக் வந்து நான் வந்து லைன் அப்ஸ்ல இருந்து வரேன். நான் இன்ஃபேக்ட் லைன் அப் போடுங்க. நான் வந்து ப்ரீமியர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரேன். நான் ப்ரீமியர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஓன் காயில் வந்து நாங்கள் மோகன் பகான் ட்ரைனிங் செஷன் வந்து எங்களுக்கு வந்து சென்னையில சைக்ளோன் இது வந்ததால எங்க ட்ரைனிங் செஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துச்சு முதல் எக்ஸ்கியூஸ். அதுக்கப்புறம் வந்து we played well in Mohan Bagan game and we deserve something from that game. I'm like, bro, seriously bro, ஒரு மனுஷனால இவ்ளோ டெலிவிஷனா இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்கார் மனுஷன். We played well and deserve something from that game. Bro, what game did you actually watch? என்ன கேம் எவ்வளவு கேம் பார்த்த நீ? அதுக்கப்புறம் சொல்றாரு வந்து அதனால எங்க இதுவாச்சு
பட் திஸ் டைம் வி ஷுட் பி ரெடி அண்ட் இது ஃபார் ஈஸ்ட் பெங்கால் கேம் அப்படின்னாரு. பார்த்தா ரெடியாக மாதிரி ரெடியாக வச்ச அதே இளவரத்த லைனப். ஒரே ஒரு வித்தியாசம், டின்லியானா உள்ள வந்தான். அதே ஃபரூக் சௌத்ரி ஸ்டார்டிங், அதே இர்ஃபான் ஸ்டார்டிங், ஜாரன் கிலுக்கு பதிலா சீமா சுக்கு வந்தான். எதுக்கு? வாட் வாஸ் த பாயிண்ட் ஆஃப் பிரிங்கிங் இன் சீமா சுக்கு? எதுக்குள்ள கொண்டு வந்தான் அவனை? அண்ட் கிளியரா அவனோட கிளியரா காமிச்சது அந்த டிசிஷன் ஏன் தப்புன்னு. ஏன்னா வந்து லூகஸ் பிரமில் ஆனா, கார்னர்ஷீல்ஸ் ஆனா, அகைன் நாம் சிங்கிள் லோன் மிட்ஃபீல்ட். Why am I not surprised? Lone midfielder left to die on his own. Mandar at left back. Vignesh பார்த்தா பாவமா இருக்கு. கியான் நஸ்ரி பார்த்தா பாவமா இருக்கு. குர்கேல் சிங் பார்த்தா பாவமா இருக்கு. ஜிதேஷ்வர் பார்த்தா பாவமா இருக்கு. ஜிதேந்திர சிங் பார்த்தா பாவமா இருக்கு. இவ்வளவு நல்ல நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம வேஸ்ட் பண்றோம். டு பி ஃபேர், நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம நல்லா விளையாடல தான், பட் சான்சஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே விளையாடல, டு பி ஆனஸ்ட். ஏன் 0-0 இருந்துச்சுன்னா, ஈஸ்ட் பெங்கால் நம்மளோட மட்டிக்குவா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஈஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்வர்ட்ல இருந்த எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல. டியமாண்டாகாஸ் விட்டு இருந்தா யாரையும் அடிச்சிருப்பான் போட்டு பின்னாடி, அந்த சோபிக்கியோ யாரையோ போட்டு அடிச்சிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கோவமா இருந்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னடா அது ஒருத்தவங்க பாஸ் பண்ண பத்தி இல்ல, நீ எல்லாம் எந்த ஃபுட்பால் ஆட வரேன்னு கேட்டிருப்பான் லிட்டரலா. அவனா இருக்கட்டும் சரி, மடிட்டலாலு, சால் கிரஸ்போ, ஷௌவிக்கு, யார்கிட்டயுமே எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் கோஆர்டினேஷனுமே கிடையாது. அந்த மாதிரி கேவலமா இருந்தாங்க ஈஸ்ட் பெங்கால்ல. நம்ம வந்து சான்சஸ் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, டிஸ்பைட் நாட் பிளேயிங் வெல். லைக் ஒரு டின்பைய ஹெடர் ஃப்ரம் கார்னர்ஷீல்ஸ் கிராஸ். பட் இந்த ரெண்டு சான்ஸுங்க சீமாச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு சான்ஸ் கிடைக்கிறது வந்து தங்கமானதுங்க, பொக்கிஷம். அதெல்லாம் கார்னர்ஷீல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மனுஷன் ட்ரை பண்ண, கார்னர்ஷீல்ஸ் லூகஸ் பிரமில் ட்ரை பண்ணாங்க சான்சஸ் கிரியேட் பண்றதுக்கு. இந்த ரெண்டு சான்ஸ் பாருங்களேன், ஒரு வேற லெவல் கிராஸ், இன்னொரு வேற லெவல் அசிஸ்ட், ரெண்டுமே அடிக்கல மனுஷன். ஒன்னு வந்து ஒரு ஹெடர் வந்து ஆஃப் டார்கெட், இன்னொரு ஷாட் வந்து கீப்பர் சேவ், கார்னர்ல கூட அடிக்கல மனுஷன். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், சீமா வந்து இஸ் எ டிஃபெண்டர். வந்து டீம்ல அட்டாக்கர் பத்தலன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக்கர் ஆட வச்சுட்டாங்க போல இருக்கு. ஏன்னா ஆடுறது டிஃபெண்டர் மாதிரி தான் ஆடுறான் அவன். ஃபரூக் சௌத்ரி எல்லாம் வந்து சீரியஸ்லி மேன், அவன் என்னத்தை கிழிச்சுன்னு இருக்கான்னு அவன் ஒன்னும் ஆட வச்சுன்னே இருக்கான். எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. இர்ஃபான் என்னத்தை கிழிச்சுட்டு இருக்கான்னு இது வரைக்கும் ஆட வைக்கிறான்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. வின்சி பரட்டோ என்னத்தை கிழிச்சுட்டு இருக்கான்னு அவனை வந்து சப்ஸ்டியூட்டா முன்னாடி கொண்டு வராங்கன்னு எனக்கு புரிஞ்சதே கிடையாது. சீமம் எதுக்குள்ள கொண்டு வராங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. ஓன் கால் வந்து சப்ஸ்டியூஷன் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்கப்படுற எனக்கு புரிஞ்சதே கிடையாது. ஏன் 2 CM ஆனா அவர் என்ன குறைஞ்ச போயிருவே நீ, அதுவும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு கேவலமா ஆனோம், பட் சான்சஸ் கிரியேட் பண்ணோம். சரி ஓகே, செகண்ட் ஹாஃப்ல மேபி அந்த அட்டாக்கிங் பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம நல்லா ஆடுவோம்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரை கேவலமா ஆடணும். எனக்கு உண்மையிலேயே ஒண்ணு தெரிஞ்சோம், ஓன் கால் வந்து ஹாஃப் டைம்ல என்ன சொன்னாரு அப்படின்னு. பிகாஸ் லிட்டரலா பிளேயர்ஸ் வந்து குடிச்சிட்டான மாதிரி ஆனானுங்க அந்த செகண்ட் ஹாஃப்ல. ஃபுல்லா குடிச்சிட்டு போதையா இருப்பீங்க பாத்தியா, அந்த மாதிரி ஆடினாங்க செகண்ட் ஹாஃப்ல. எதுவுமே சரியில்லை. பாசிங், டிஃபெண்டிங், அந்த மிட்ஃபீல்ட்ல த்ரூ பால்ஸ் பண்ணது, சும்மா விங்ஸ்ல போட்டு கிராஸ் பண்ணி ஓ முருகா இன்ஷா அல்லாஹ் வாட் எவர் பிரேயர்ஸ் யூ கேன் திங்க் ஆஃப் இன் யுவர் மைண்ட், அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. லைக் வந்து கார்னர்ஷீல்ஸ் தான் இஸ் தி கார்னர்ஷீல்ஸ், லூகஸ் பிரமிலா, இவங்க 2 பேர் மட்டும் தான் சொல்ல முடியும் தட் ஐ ஆக்சுவலி ஹேட் a good game அப்படின்னு. எஸ்பெஷலி கார்னர்ஷீல்ஸ் தான். லூகஸ் கூட 2-3 மிஸ்டேக் பண்ணதை தவிர கார்னர்ஷீல்ஸ் had an almost flawless game. அவர் வந்து ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, முடிஞ்ச அளவுக்கு அவர் சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கூட சப்போர்ட்டுக்கு எவனுமே வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏன் சப்போர்ட் வரல? ஏன்னா சிஸ்டம் செட்டப் அவ்வளவு கேவலமா இருக்கும் ஆன் கால் டென் தட் பேசிக்கலி திஸ் டீம் இஸ் ரெடியூஸ்ட் டு எது கார்னர்ஷீல்ஸ் அட் பஸ்ட், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம அவங்க கேவலமா ஆடுறது. செகண்ட் ஹாஃப்ல ஈஸ்ட் பெங்கால் வராங்க. ஈஸ்ட் பெங்கால் வந்து ஆஸ்கர் பிரசோட் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஹாஃப் டைம்ல ஈஸ்ட் பெங்கால் பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரா கேம் மேல போறாங்க, கான்ஃபிடன்ஸ்ல கெயின் பண்றாங்க, பாசிங் கேம் விளாடுறாங்க. அவங்க வந்து
டிசிஷன் மேக்கிங் பெட்டரா இருக்கு. டியமாண்டகஸ் தூக்கி கிளேட்டன் சில்வா போட்டாங்க. ஓரளவுக்கு பில்டப் பிளேல வந்து ஹெல்ப் ஆகுது. அண்ட் அந்த 2 கோல்ஸ் கன்சீட் பண்ண விடும். ஓ மை காட். ஃபர்ஸ்ட் கோல் வந்து சிம்பிள் பால் ஓவர் த டாப். மகேஷ் பால் போறதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் இந்த ரெண்டுமே மட்டும் பாருங்க. நீங்க ரைன் எட்வர்ட்ஸ் சால் கிரஸ்போ பக்கத்துல இருக்கான். டில்லியானா விஷ்ணு பி பக்கத்துல இருக்கான். இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் மட்டும் நீ பாருங்க. ஸ்பிளிட் செகண்ட் லேட்டர் ரைன் எட்வர்ட்ஸ் டஸ் நாட் ரைன் எட்வர்ட்ஸ் வந்து சால் கிரஸ்போ ரன்னை வந்து ட்ராக் பண்ண மாட்டேங்கிறான். அது முதல் தப்பு. பட் அந்த ஒரு தப்புனால மட்டும் அந்த கோல் போல. பின்னாடி டில்லியானா ஒருத்தர் இருக்கான். டில்லியானா வந்து விஷ்ணு பிவியை வந்து ஒரு வாட்டி பின்னாடி பாக்குறான். அவனோட ஷோல்டர் பின்னாடி பாக்குறான். ஓகே, என்னுடைய அட்டாக்கர் வந்து என்னை நோக்கி வந்துட்டு இருக்கான், நான் அவனை மார்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு? சால் கிரஸ்போ வாஸ் நாட் மார்க். சால் கிரஸ்போ வந்து கிராஸ் கூட போடல. அது வந்து சரியா கூட கனெக்ட் பண்ணல அந்த ஷாட்டை. இந்த ஷாட் போடுறான், இந்த கிராஸ் சாரி விஷ்ணு பிவி அப்படியே டில்லியானா பேக்ஸ்ல இருந்து கோஸ்ட் பண்ணி வந்து கோல் அடிக்கிறான். And at that point 1-0 you எல்லாருக்குமே தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு. வந்து 1-0 டவுன்ல உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு. இன்னும் எக்ஸ்ட்ரா லாங் பால்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பிளேட் ஆஃப் கார்னர்ஸ், இது ஜஸ்ட் ஹோப் அண்ட் அது இதுன்னு வின்சியை கொண்டு வரான் பிஃபோர் பிரிங்கிங் ஆன் கியான் நெசரி அண்ட் குர்கிரத் சிங். அது வந்து என்ன what does this guy see in வின்சி பரட்டோ? எனக்கு சத்தியமா புரிஞ்சதே இல்லை. வின்சியில் என்ன பாக்குறான், ஃபரூக்ல என்ன பாக்குறான், இர்ஃபான்ல என்ன பாக்குறான், சீமால என்ன பாக்குறான், 4 பேர்ல அப்படி என்னதான் பாக்குறாங்க. கன்சிஸ்டன்டா கேம் டைம் வந்து எனக்கு சத்தியமா தெரிஞ்சோம் யார்ட்ட இருந்தாவது. ஆர் மேபி கேம் டைம் ஆர் மேபி பிராக்டிஸ் மேபி அவ்வளவு கம்மியா பண்றாங்கன்னு என்னவோ தெரியல. ஏன்னா ஓன் கால் வந்து நீங்க ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரீமர்ல வந்து ஜாயின் பண்ணாரு வந்து அவர் சொல்றாரு வந்து ஸ்டேடியம் விட்டு வெளில வந்து என்னோட ஸ்ட்ரீமை ஜாயின் பண்ணாரு. அவர் வந்து சொல்றாரு ஓன்னு 90 நிமிஷம் பிளேயர்ஸ் அப்படி கத்தினே இருக்காரு அப்படின்னு. 90 நிமிஷமும் கத்தினே இருக்காரு பிளேயர்ஸ் அப்படி. அப்புறம் ட்ரைனிங் செஷன்ல என்ன மைத்துக்கு வச்சிருக்கேன் நீ? இல்ல நீ ட்ரைனிங் செஷனே பண்ணலையா? ஒரு ட்ரைனிங் செஷன் நீ உன்னோட அசிஸ்டன்ட் கோச் சொல்லி அப்படியே விட்டியா நீ? அவருக்கு பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை இல்ல, அதனால கத்தின்னு இருக்காரு. ஆனா நம்பிக்கை வைக்காத பிளேயர்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருடைய அந்த ஈகோ, இது நான் தான் கரெக்ட், என்னை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு அவர் மனுஷன். செகண்ட் கோல்லாம் அடேங்க அப்பா, வின்சி அசிஸ்ட் போடுறாரு அப்படியே. லைக் வந்து லிட்டரலா ஒரு ரைட் சைட்ல 2-3 பேர் ஓவர்லாப்ல இருக்கானுங்க. தலைவன் வந்து லெஃப்ட் சைட்ல கிராஸ் ஃபீல்ட் பாஸ் போற ட்ரை பண்ண அப்படி. ஈஸி இன்டர்செப்ஷன். ஈஸ்ட் பெங்கால் வந்து பிரேக்ல போறாங்க. நந்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் அடிக்கிறாரு, வந்து பிளாக் ஆகுது. எல்சினியோ வந்து லைக் ஜாக்சன் வந்து எடுக்கிறான் பால ரீபவுண்ட்ல. எல்சினியோ வந்து ஓடுறத விட்டு டு பிளாக் த ஷாட் உட்கார்ந்து ஷாட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறான். ஷாட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே பாருங்களேன், நாட் ஈவன் நான் ஜோக்கே அடிக்கல, லிட்டரலா வந்து ஷாட்ஸ் அப்படின்னு புடிச்சுட்டு இருக்காங்க. கீழே ஷாட்ஸை புடிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்டா வந்து பால் வந்த ஜாக்சன் ஓடுறதுக்கு வரல. ஜாக்சன் நல்ல ஷாட் தான், அருமையான ஷாட், கோல் தான். பட் எல்சின் வந்து அப்படி ஷாட்ஸை பிடிச்சிட்டு இருக்கான். என்ன உள்ள அண்ட்ராய்டு எதுவும் போடலையா மனுஷன்? அண்ட்ராய்டு எதுவும் போடலையா அவன்? கீழே விழுந்தா ஏதாவது அமலக்கட்டே தெரிஞ்சிடுவோன்னு பயமா இருக்கா அவனுக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்து வச்சு விளையாடுறானுங்க. உட்காந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வாக்கிங் பண்றாங்க பிட்ச் மேல. பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு எனக்கு. வாக்கிங் பண்றாங்க பிட்ச் மேல, அப்படியே ஆடிய செஞ்சு அப்படின்னு ஒரு ஆடிய செஞ்சு பாஸ் பண்றாங்க. கடைசியெல்லாம் வச்சு செய்யறாங்க. எனக்கு பார்க்கவே எனக்கு வந்து கேவலமா போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓன் காயிலுடைய போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ். இவருக்கு யாருங்க மைக் கொடுக்குறாங்க? யார் இவனுக்கு மைக் கொடுக்குறாங்க? சொல்றாரு வந்து வந்து சில பாயிண்ட்ஸ் தான் ஒத்துப்பேன். லைக் வந்து சொல்றாரு வந்து லைக் we started very well in the first half. Yes and no. We had wonderful chances in the game. அத நான் ஒத்துக்கிறேன். It was important to take the lead. Had we gone in front, they would have been more adventurous. Would you? I don't think so. Goals when they gave away, we gave away a soft goal away.
easily avoidable. Good run from Saul Crespo. Run should have been matched. அது ஒண்ணு. And we had to settle 1-0 down. Why the hell are you settling for 1-0 down? 1-0 down நீங்க செட்டில் ஆகக்கூடாது. I went for a better reaction at 1-0. Yeah, reaction was to bring on Vinci Barreto. Yeah, good one. Got the ball, brought the subs in, and gives the pass away that leads to Jackson hitting a wonder strike. It wasn't good enough. Prior to that, we were comfortable. We were very good in the game and looked as if we would set to go on and win the game. Control. Calm. Please. சத்தியமா இவருக்கு யார் இவருக்கு மைக் கொடுக்குறாரு? இவருக்கு வளர்றாரு அப்படியே. இன்னொன்னு சொன்னாரு, இது மேல வேற ஏதோ ஒன்று சொன்னாரு. Obviously players come in, they want to do well, but players only get on the field based on merit. It's not about individual thing, it's about a collective. Players come in based on merit. So Irfan keeps playing based on merit. Okay. Farouk Varanira irukkaru based on merit. Chima Chukwu ஆடுறாரு based on merit. Vinci Barreto ஆடுறாரு based on merit. கியான் நசீரியும் குர்கிரத்தும் ஆடவே மாட்டேங்காங்க பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளவு மெரிட் இல்ல. விக்னேஷ் அக்ஷரமூர்த்தி ஆடுறது இல்ல பிகாஸ் அவருக்கு அந்த மெரிட் இல்ல. Sack this guy now. End this facade tonight. இந்த காமெடியை முடிங்க. எல்லா ஃபேன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேன்ஸும் திரும்பிட்டாங்க. Please sack this guy now. And ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்ல விரும்பிக்கிறேன். இந்த ஃபேன் கிளப்ஸ் எல்லாம், சூப்பர் மச்சான், பீஸ்ட் அண்ட் பூஸ்ட் எல்லாம், தயவு செய்து அடுத்த மேட்சுக்கு ஹோம் கேமுக்கு யாருமே போகாதீங்க. ஐ நோ கஷ்டமான விஷயம் தான். லைக் நம்ம ஹோம் டீம்க்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் தான். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கஷ்டமான டிசிஷன் எடுத்தாதான் ஏதாவது நடக்கும். ஏன்னா நம்ம போய் நம்ம போவோம் வச்சுக்கோங்களேன், நம்ம போவோம், நாளை 5,000 பேர் போவாங்க, மறுபடியும் கேளமா ஒரு ஹைதராபாட்ட மேபி கஷ்டப்பட்டு ஒரு உருட்டி ஒரு 1-0 ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சீன் போடுவானுங்க. இது வேறவே வேணாம். சாக்கியம், ஈவன் இஃப் இட் மீன்ஸ் நம்ம நீங்க ஃபேன்ஸ் டர்ன் அப் பண்ணாதீங்க, பாய்காட் பண்ணுங்க. லிட்டரலா ஸ்டேடியம் should be empty in the next home game. அப்பதான் இவங்களுக்குலாம் திருந்துவாங்க. அப்பதான் திருந்தானு இவனுங்களாம். ஏன்னா அவங்களும் அவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கானுங்க. இவனுங்களாம் எதுக்கு கம்ஃபர்ட் ஜோன்? உனக்கு எதுக்கு நீ கம்ஃபர்ட்ல டிராவல் பண்ற? எதுக்கு நீ கம்ஃபர்ட்ல ஃபைட்ல போற? நாங்கெல்லாம் கேவலமான பஸ்ல இந்த இதுலலாம் நின்று இங்க காசு போட்டு நாங்க வரோம். யூ ஆர் கெட்டிங் பேட், வி ஆர் நாட் கெட்டிங் பேட். நான் என்னுடைய நேரத்தை விட்டு, என்னுடைய வேலையை விட்டு வந்த உன்னைய பார்த்தா நீ எங்களுக்கு கொடுக்கறது இதுதான். அப்ப நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? பாய்காட் பண்ணுங்க, ஸ்டேடியம் யாரும் போகாதீங்க அடுத்த கேமுக்கு. அப்பதான் எங்களுக்கு தெரிந்துவானுங்க. மேபி ஒரு 4-0 5-0 அடி வாங்கினா தான் ஓன்கள் திருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 3 கேமாவே we have conceded 6 goals and not scored 1. இன்னொரு பக்கம் அடுத்த கேம் பார்க்கிறோம். பெங்களூர் கேரளா பிளாஸ்டர்ஸ் அடிக்கிறாங்க. சுனில் சேத்ரி ஹேட்ரிக் அடிக்கிறாரு. மஸ்ட் பி நைஸ். நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்குதுல்ல. ஹோப்ஃபுல்லி நமக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒரு ஃபீலிங் வரும்னு நினைக்கிறேன். I'm over and outங்க. சாரி, இதுக்கு மேலலாம் he does not deserve to stay. நீங்க over and out and கமெண்ட்ஸ்ல போடுங்க. Make sure you like this video. Make sure you subscribe to PB Talks for more like this. And இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், take care and stay safe.